துலா ராசி விசாக நட்சத்திரம் 34 வயசு ஆகுது. ஹவுஸ் ஒய்ஃப். யூடியூப் சேனல் செய்றீங்க. வேற ஏதாவது பிசினஸ் பண்ணலான்ற ஒரு ஐடியாவும் இருந்துகிட்டு இருக்குது. பட் வந்து என்ன பண்ணலான்ற ஒரு கொஸ்டின் மார்க் உங்களுக்கு வந்துருச்சு. சரிங்களா? இப்ப உங்களுக்கு 34 வயசு அப்படின்னு வரும்போது வந்து புதன் திசை நடத்திக்கிட்டு இருக்காரு. சோ இத நினைவில வச்சுக்கோங்க. அப்ப புதன் உங்களுக்கு திசை நடத்துறாரு அப்படின்னாலே வந்து மைன்யூட்டான பிசினஸ் பண்றதுக்குரிய விஷயத்த உங்களுக்கு ஏற்படுத்துவார். மைன்யூட்னா இப்ப எக்ஸாம்பிள் வந்து நீங்க யூடியூப் செய்றீங்களே இதுவே ஒரு மைன்யூட் தான். என்ன கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். சோ நீங்க வந்து கன்டென்ட் கிரியேட் பண்ணணும். சோ கன்டென்ட் வந்து கரெக்ட்டா வந்து மக்களுக்கு ரீச் பண்ற மாரி விஷயங்கள கிரியேட் பண்ணணும். இது ஒண்ணு. அது போக ஆன்லைன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நீங்க வந்து களம் காணலாம். ஆன்லைன்னா இப்ப வந்து காமனா வந்து ஒரு சிலருக்கு ஒரு சில விஷயங்கள் வரும். உங்களுக்கு எது வருது? நீங்க சின்ன வயசுல இருந்து எத லேர்ன் பண்ணீங்க? நீங்க சுத்தி உள்ள ஏரியால இப்ப நீங்க எக்ஸாம்பிள் மலேசியால இருக்கிறீங்களா? இந்தியால இருக்கீங்களா? சிங்கப்பூர்ல இருக்கீங்களா? ஸ்ரீலங்கால இருக்கீங்களான்னு தெரியல. அங்க உள்ள அங்க உங்கள சுத்தி உள்ள அந்த பினான்சியல் பொருளாதார ரீதியா வந்து மக்கள் எந்த மாரி இருக்கிறாங்களோ, அதன்படி வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன ஐடியாஸ் இருக்குதோ, அதை வந்து எக்ஸ்போஸ் பண்ணுங்க. எப்பயுமே வந்து உங்க ஜனன ஜாதகத்துல இருந்து எந்த கிரகங்கள் வலுப்பெற்று இருக்குதோன்றத பொறுத்தும் உங்களுக்கு பிசினஸ் அமையும். 2வது இப்ப புதன் திசை நடத்துறதுனால, நீங்க வந்து பொருட்கள் வாங்கி விக்கிறதா இருக்கட்டும், ஆன்லைன் சம்மந்தப்பட்ட விஷயங்களா இருக்கட்டும், அதுபோக வந்து நீங்க வந்து அக்கவுண்ட் சம்மந்தப்பட்ட ரிலேட்டட் இல்லாட்டினா டெய்லரிங் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணலாம். பட் இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு சொல்றதா இருக்கட்டும். ஆனா உங்களுக்கு எது வரும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் டபுள் செக் பண்ணுங்க. ஏன்னா இங்க வந்து நமக்கு வந்து தெரியாத தொழில நம்ம தொட்டோம்னா, கொஞ்சம் அத லேர்ன் பண்ணி அத அப்டேட் பண்ணி வர்றதுக்குள்ள வந்து நமக்கு வந்து பொறுமை இருக்காது. ஏன்னா அத வந்து நம்ம கத்துக்கணும் ஃபர்ஸ்ட். கத்துக்கிட்டத எக்ஸ்போஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து அதுல வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது வந்து வராது. ஆனா தெரிஞ்ச எதுன்னா மினிமம் ஒரு 2 மாசம், 6 மாசம் தான். 6 மாசத்துக்குள்ள வந்து நம்ம அப்டேட் பண்ணிடலாம் பிசினஸ. சரிங்களா? இதுதான் உங்களுக்கு. அப்ப யூடியூபே செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா, அத கொஞ்சம் வித்தியாசமா நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஆனா யூடியூபும் கஷ்டமான்னு கேட்டா கஷ்டம் தான். மினிமம் வந்து எப்படியும் வந்து ஃபர்ஸ்ட் பேமெண்ட் எடுக்கிறதுக்குள்ள வந்து பினான்சியலா வந்து அன்ஸ்டேபிள் ஆயிரும். மத்தபடி இன்ஸ்டன்ட்டா வந்து உங்களுக்கு எது வருதோ, அத நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. புதன் தசை ஓடுறதுக்குள்ள, புதன் தசை முடியறதுக்குள்ள உங்களுக்கு வந்து கண்டிப்பா நீங்க கையில எடுக்கிறத அச்சீவ் பண்ணீங்க அப்படின்னு உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். சரிங்களா?